சிவாய நமக. மாணிக்கவாசகரும் திருவாசகமும் நேற்றைய பகுதியில் மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறை இங்கேருந்து கிளம்பிட்டார். அது அர்த்தநார்த்தன பாண்டியனை விட்டு திருப்பெருந்துறை கிளம்பிட்டார். அது வரை பார்த்துட்டோம். பழையபடி அங்கே போகிற வழியில் குருநாதரும் சிவனாடியார் கூட்டமும் அங்கே வந்து விட்டுருக்கதை பார்த்தார். அதாவது ஒரு என்ன ஒன்றுன்னா, சீடன் பக்குவம் அடைஞ்சாலும் அந்த இடத்த விட்டு குருநாதர் வந்து அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரியே நம்ம மாணிக்கவாசகர் பக்குவமாக இருக்காப்புல அப்படின்னே அந்த இடத்துல இருந்து மாணிக்கவாசகர் கிளம்பிவிட்டார். அவரை விட்டு பிரிவது முறை. அந்த கோட்பாட்டுப்படி குருவால் வந்து சிவரும் அவரை விட்டு மறைந்து விட்டார். சில காலத்துக்கு பிறகு சிவனடியார்களுக்கு தங்கள் இருப்பிடமான கைலைக்கு திரும்பினார். அடுத்து தல தரிசனம். மாணிக்கவாசகர் பெருந்துறையில் இருந்து உத்தரகோசமங்கை, திருவாரூர், திருவிடைமருதூர், சீர்காழி, திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம் அந்த தலங்களுக்கெல்லாம் சென்று பெருமான எம்பெருமான் ஈசனை வழிபட்டு செந்தமிழ் பாடி தரிசனம் செய்தார். பிறகு தில்லைக்கு வர்றார். தில்லை நடராஜனை தரிசிக்க தில்லை வர்றார். ஆனந்தர் கூத்திடும் நடராஜன பெருமானை வணங்கி அந்த மில் ஆனந்தம் ஆட்கொள் தில்லை கண்டேன் என்று பாடினார். இறைவன் மாணிக்கவாசகரை ஆட்கொள்ள திருவுளம் பற்றினார். வேதியர் வேடம் அணிந்து சிவனடியார், அதாவது ஈசன் வர்றார் மாணிக்கவாசகர்கிட்ட. வேதியர் வேடம் புனைந்து வந்து நீர் பாடுக, நான் எழுதுவேன் அப்படிங்கிறார். மாணிக்கவாசகர் பாட சொல்லி நான் எழுதுறேன், நீ பாடியா அப்படிங்கிறாரு. மாணிக்கவாசகர் நான் ஏதோ வந்து அரை படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற. இல்லை, நீ பாட பொருள் இருக்கு, நான் அதை எழுதுறேன் அப்படின்னு உடச்சி விடி எடுத்து கையில் வச்சுக்கிட்டாரு. திருவாரூரார், அதாவது மாணிக்கவாசகர் பாட நடராஜ பெருமாளை ஏடு வாங்கி தெளிவுற வரைந்தார். அதை எழுதினார். மெய்த்தளவாத ஊரான் வினப்பிட எழுதிட இந்த புத்தகம் மன்றன் ஆடல் புரிந்தவன் எழுத்து என்று அந்த எழுத்தின் முடிவில் எழுதி கோவை முடிவில் காப்பிட்டு அதனை பொன்னம்பல தேடியே உள்ள படியில் வைத்துவிட்டு சிவனடியார் மறைந்து விட்டார். சிவன் என் அப்பன் ஈசன் மறைந்து விட்டார். மறுநாள் காலை பூஜை செய்ய வந்து தில்லை வாழ வந்தனர். சூடியை கண்டு வீழ்ந்து விட்டார்கள். ஏன்னா இவ்வளோ அருமையான சூடியை இருக்குது, இதுக்கு எப்படி நம்ம பொருள் பார்க்க, இது எப்படி நம்ம பொருளெல்லாம் விளக்கம் கண்டுபிடிக்க அப்படின்னு வீழ்ந்து போய் நிற்காங்க. ஏனையோரும் வியாபாரம் புரிந்து வந்து ஆட்களை அடியாலை போற்றினார். சிவபெருமான்கிட்ட கூப்பிட்றாங்க. நூலில் பொருள் கூற வேண்டும்னா விண்ணப்பித்தனர். மாணிக்கவாசகர் நேரம் வர்றாங்க. நூறுக்கு பொருள் கூறுங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். வாருங்கள், பொன்னம்பலம் போவோம், பொன்னம்பலம் போதுமென்றே வேண்டும். அதாவது எம்பெருமான் ஈசன் நடராஜ பெருமான்கிட்ட வந்து நான் கூப்பிட்றேன் சொல்கிறேன் அப்படின்னு நேராக கூப்பிட்டு போகிறாரு. இத்தமிழ் மாலையின் பொருள் இவர் அப்படி சுற்றி காட்டி நடராஜ பெருமான்கிட்ட போய் அப்படியே சரணடைஞ்சு உள்ளே போயிடுறாரு. திருமொழி செய்தியில் இரண்டரை கலந்து விட்டார். நடராஜ பெருமான்கிட்ட நேராக உள்ளே போய் இரண்டரை கலந்து விட்டார். இந்த பகுதியை இதோட முடிக்கிறோம். அடுத்த பகுதியில் திருநட்சத்திரம் 5 இவரை பற்றி என்ன மற்ற திருவாசகத்தை பற்றி மற்ற பகுதியில் நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.